Hello students, இன்னைக்கு class 11 chapter 6 applications of differentiation வகை 18 பயன்பாடுகள் exercise 6.1ல 4th கொஸ்டினும் 6th கொஸ்டின் பார்க்கலாம். இது 2 மார்க்கு 3 மார்க்கில் கேட்கக்கூடியது. 4th one, if the demand law is given by P is equal to 10 into e power minus x by 2, then find the elasticity of demand. P is equal to 10 into e power minus x by 2 என்ற தேவை விதிக்கு தேவை நிகழ்ச்சியை காண்க. தேவை நிகழ்ச்சி elasticity of demand neta t is equal to minus p by x into dx by dp. இதுதான் ஃபார்முலா. ஸோ கிவனில் நமக்கு என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா p is equal to 10 into e power minus x by 2. இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணலாம். ஸோ டிபி பை டிஎக்ஸ் நமக்கு கிடைக்கும். 10 அப்படியே போட்டுக்கோங்க. இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். இ பவர் 2xனா 2 இன்ட்டு இ பவர் 2x, இ பவர் 3xனா 3 இன்ட்டு இ பவர் 3x, இ பவர் மைனஸ் 5xனா மைனஸ் 5 இன்ட்டு இ பவர் மைனஸ் 5x. ஸோ இதில் இங்கே 10 அப்படியே போட்டாச்சுடா. இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2 அப்படியே போட்டாச்சு. எக்ஸோட கோஃபிஷியன்ட் வந்து மைனஸ் 1/2 இருக்குது. மேலே வந்து மைனஸ் 1 இருக்குது, கீழே 2 இருக்குது. அதனால் அப்படியே போட்டுட்டோம். இதை சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது மைனஸ் 5 இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2. ஓகேவா? மைனஸ் 5 இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2. இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணுறோண்டாமா டிஎக்ஸ் பை டிபி அப்படின்ட்டு. அப்போ தலைகிலியாக மாற்றும் பொழுது 1 பை மைனஸ் 5 இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2. அதை போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸாக இருந்தால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது இ பவர் எக்ஸ் தான். அதே இ பவர் 2xாக இருந்தால் 2 இன்ட்டு இ பவர் 2x. அந்த 2 முன்னாடி போட்டாலும் தப்பு கிடையாது. சப்போஸ் மைனஸ் 3x அப்படின்ட்டு இருந்தால் மைனஸ் 3 இன்ட்டு இ பவர் மைனஸ் 3x. சரிங்களா? இப்போ y இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 4 இருக்குது. அப்போ ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 4 இன்ட்டு மைனஸ் 1/4. அந்த எக்ஸோட கோஃபிஷியன்ட் வந்து அதாவது பின்னத்தில் இருக்குது, ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால மேலே 1 கீழே 4. ப்ளஸில் இருந்தால் ப்ளஸ் 1/4, மைனஸில் இருக்கிறனால மைனஸ் 1/4. அவ்வளோதான். ஸோ அந்த நீட்டாக டியோட ஃபார்முலாவை காப்பி பண்ணுங்கள். ஸோ மைனஸ் போட்டாச்சு. நமக்கு பி தான் கொடுத்துருக்கா கொஷினில். 10 இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2 டிவைடட் பை எக்ஸை போட்டுக்கோங்க. இந்த டிஎக்ஸ் பை டிபி வேணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணினோம். ஸோ 1 பை மைனஸ் 5 இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இந்த இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 2 கேன்சல் ஆகிடும். 5 2s are 10. ஸோ 2 பை எக்ஸ் மட்டும்தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ நீட்டாக டியோடைய ஆன்சர் வந்து 2 பை எக்ஸு. ஓகேவா? அதாவது தேவை நிகழ்ச்சி எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் நீட்டா டி இஸ் ஈக்குவல் டு 2 பை எக்ஸ். அடுத்து 6th ஒன் பாருங்கள். p ஈக்குவல் டு 3இல் x இஸ் ஈக்குவல் டு 2p² + 5 அளிப்பு சார்பின் அளிப்பு நிகழ்ச்சியை காண்க. டிமாண்டுன்னு வந்து அந்த நெகட்டிவ் சைன் வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை ஃபார் த சப்ளை ஃபங்க்ஷன் x இஸ் ஈக்குவல் டு 2p² - 5 வென் p ஈக்குவல் டு 3. டிமாண்டில் ஃபார்முலாவில் மைனஸ் வரும், அளிப்பு சப்ளையில் நெகட்டிவ் சைன் வராது. சரிங்களா? ஸோ அளிப்பு நிகழ்ச்சி எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை வந்து நீட்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிபி. ஸோ நமக்கு கிவன் வந்து எக்ஸ் கொடுத்துருக்கா 2p² + 5. இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு பி பண்ணுறோம். ஸோ டிஎக்ஸ் பை டிபி இஸ் ஈக்குவல் டு அது 4p அப்படின்னு போட்டுட்டேன். அதாவது 2 இன்ட்டு 2pன்னு வரும். ஸோ 4p. 5 வந்து கான்ஸ்டன்ட்டு, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ நீட்டா எஸோட ஃபார்முலா பி பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிபி. ஓகேவா? அளிப்பு சப்ளை அப்படின்னா பாசிட்டிவில் வரும் ஃபார்முலாவில். டிமாண்ட் அப்படின்னு வர இடத்துல நமக்கு தேவை அப்படின்னு வர இடத்துல நெகட்டிவில் வரும் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ பி அப்படியே போட்டாச்சு. டிவைடட் பை எக்ஸுங்கிற இடத்துல 2p² + 5 போட்டாச்சு. இன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சது டிஎக்ஸ் பை டிபி தான். அதோடைய ஆன்சர் 4p. அதை போட்டுட்டோம். ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்பொழுது 4p² டிவைடட் பை
2p ஸ்கொயர் ப்ளஸ் 5. இதுதான்ப்பா நீட்டா எஸ், அதாவது அழிப்பு நிகழ்ச்சி. நீட்டா எஸ் ராமா 4p ஸ்கொயர்டு டிவைடட் பை 2p ஸ்கொயர் ப்ளஸ் 5. நீட்டா எஸ்ன்னு போடணும், மிஸ் நீட்டா டின்னு போட்டிருக்கேன். ஸோ p ஈக்குவல் டு 3, இது கொஷினில் கொடுத்துருக்கா. ஸோ நீட்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 3 ஸ்கொயர்டு டிவைடட் பை 2 இன்ட்டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5. அதாவது p எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த 3யை போட்டாச்சு. ஸோ 4 இன்ட்டு 9 போட்டாச்சு, இது 2 இன்ட்டு 9 வரும் ப்ளஸ் 5. ஸோ 36 டிவைடட் பை 18 ப்ளஸ் 5. ஸோ 36 டிவைடட் பை 18 ப்ளஸ் 5 வந்து 23. ஸோ நீட்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு 36 டிவைடட் பை 23. இது டிவைட் பண்ணும் பொழுது 1.565. ஓகே, இதை மாற்றிட்டேன்ப்பா நீட்டா எஸ்ன்னு. ஓகே, ஸோ 1.565. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அழிப்பு நிகழ்ச்சி எலக்ட்ரிசிட்டி ஆஃப் சப்ளை நீட்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு 1.565. நீங்கள் கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணுறீங்க, அதனால டிவைட் பண்ணியே போட்டுடலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.